அந்த பெரியவர் என்ன பண்ணார், நல்ல தாடி வச்சுருந்தார், நீளமாக ஒரு தாடி வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு அந்த வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அவரை. அவர் என்ன பண்ணுறாரு, தாடி வச்சுருக்காரு, அவர் அப்படி இருக்கார், அப்படி போகிறார் அந்த கிரக பிரவேசம். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், தயிர் சாப்பாடு வேணும்னு சொல்லி தயிர் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா அங்கே போனால் ஏதாவது காரமாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட முடியாது, நம்ம தயிர் சாப்பிட்டுக்கோன்னு வீட்டில் நல்லா தயிர் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த கிரக பிரவேசத்துக்கு அவர் போகிறார். அங்கே போன உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு எல்லாம் பயங்கரமாக கோலாகலமாக நடந்துட்டுருக்கு, புது வீடு, எல்லா ரூம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு போகிறார், எல்லாம் வரவேற்கிறாங்க, உள்ளே வாங்க வீட்டெல்லாம் சுற்றி பாருங்கங்கிறாங்க. அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போகிறாரு. ஒரு பெட்ரூம் இருக்குது, நல்ல பெரிய பெட்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பெட்ரூமுக்கு போனவர் அதை பார்த்துட்டு, வா நல்லா வச்சு கட்டியிருக்கீங்களே, இது ரொம்ப அருமையாக இருக்குதே இந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு வரும்போது சொல்கிறார், ஆனாங்க என்னமோ ஒரு ஸ்மெல் வருதுங்க அதுக்குள்ளே அப்படி, இந்த பெட்ரூமுக்குள்ளே என்னமோ ஒரு ஸ்மெல்லு, நல்லா இல்லையே அந்த ஸ்மெல்லு அப்படின்றாரு. அப்புறம் திரும்பி இல்லை சரி வாங்க வேறு இடத்துக்கு கூட்டு, அந்த வீட்டில் நிறையா பெட்ரூம்லாம் இருக்குது, நிறையா பெட்ரூம் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பெட்ரூம் பாருங்கள் நல்லா இருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் இந்த ஸ்மெல்லு மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க, ஸ்மெல்லே இங்கே இந்த ரூம்லேயும் வருதுங்க. சரி வாங்க இந்த ரூமுக்கு போகலான்னு கிச்சனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கிச்சனை கூட்டிகிட்டு போனால் அங்கே என்னாச்சு, ஸ்மெல் வருது. இந்த தாத்தா உங்கள் வீடு எல்லாமே நல்லா கட்டியிருக்கிறீங்க, ஆனால் என்ன இந்த நாத்தம் தாங்க முடியலைங்க, எல்லா ரூம்லேயும் நாத்தம் அடிக்குது. சரி இங்கே வாங்க அங்கே வாங்க, எல்லா ரூமும் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லா ரூம்லேயும் ஸ்மெல்லு. இந்த தாத்தா என்னங்க ரொம்ப எல்லா ரூம்லேயும் ஸ்மெல்லுங்க, எப்படி தான் இங்கே குடியிருக்க போகிறீங்களா தெரியலைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, நல்லா தானே இருக்குது, எல்லா ரூமும் நல்லா இருக்குது, இந்த தாத்தா என்ன இப்படி ஸ்மெல்லுங்கிறாரு, புரியலையே எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது அந்த குட்டி பையன், அந்த வீட்டில் இருக்க அந்த குட்டி பையன் வந்து சொல்கிறான், தாத்தா உங்கள் தாடியில் தயிரெல்லாம் ஆயிருக்குது பாருங்க, முதல்ல தொடங்க அப்படின்னு. அந்த தயிர் காலை சாப்பிட்ட தயிர் புளிச்சு ஸ்மெல் வந்துருச்சு. அது உடனே அந்த தாத்தா தன்னோட தாடியில் தயிர் நாத்தத்தை வச்சுக்கிட்டு, எல்லா ரூம்லேயும் ஸ்மெல் வருது, எல்லா ரூம்லேயும் நல்லா இல்லை, இங்கே நல்லா இல்லை, அங்கே நல்லா இல்லை, வீடு நல்லா இருக்குன்னா ஸ்மெல்லு வருது அப்படின்னு. அப்புறம் தண்ணி எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிக்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இடத்துல பிரச்சனைகளை வச்சுட்டு ஊரு பூரா தப்பு சொல்லிட்டு இருக்கிறது. இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது, என் வாழ்க்கையிலே இது வந்துச்சு. இது வாழ்க்கையில் வந்தது காரணம் யார், உன்னோட தாடி தான். உன் தாடியில் தான் பிரச்சனை இருக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் குற்றம் சொல்கிறது, தன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் கண்டுக்கிறது இல்லை பாருங்க. அதே போல் தேவனிடத்துலையும் குற்றம் சொல்லிடுவார். சிலர் பார்த்தீங்கன்னா தன்னிடத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, தேவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிச்சிடும். அவர் தான் சொன்னார்ல, ஏன் அவர் இன்னும் செய்யலை, நீ கரெக்டாக ஆகிட்டியான்னு முதல்ல பாரு, உன் பக்கெட்டில் ஓட்டை அடைச்சிருக்குதான்னு பாரு. பக்கெட்டில் ஓட்டையை வச்சுக்கிட்டு தண்ணி நிரம்பலன்னா எப்படி தண்ணி நிரம்பும், அந்த ஓட்டையை அடைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த ஓட்டையை அடைங்க. அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால நிரப்ப முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ தேவன் உங்களிடத்துல ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஓட்டை நம்மகிட்ட இருக்கு. அந்த ஓட்டை என்னங்கிறது நமக்கே தெரியல அப்படின்லாம் சொல்ல முடியாது, நமக்கு நல்லா தெரியும். நமக்கு என்ன ஓட்டை நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஓட்டை அந்த என்ன ஈயம் பூசுறவனை கூப்பிடணும், கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஈயம் பூசணும், ஓட்டையை அடைக்கணும். அப்போ தான் அந்த பாத்திரம் பிரயோஜனப்படும். அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நான் இப்படியே நிரப்ப போகிறேன்னு நிரம்ப முடியாது. ஓட்டை வழியாக லீக் ஆகிட்டே இருக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டர் வாரத்தினால நிரப்புவார், ஆசீர்வாதத்தை நிரப்பிடுவார். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள் என்ன ஆகும், எல்லாம் அப்படியே வடிஞ்சு கீழே ஓடிடும். பார்த்தா வெறும் பாத்திரமாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன ஆச்சு, பானை வச்சுருந்து, பானை இருக்கும் எப்போவுமே சம்மர் டைமில் பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறது வழக்கம். ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, கீழே மேலே எல்லாம் வச்சு. ஆனாலும் இந்த பானையில் ஊற்றி குடித்தா ஒரு டேஸ்ட் வரும். நான் என்ன பண்ணிட்டேன், நானும் அசஜாயும் சேர்ந்து பாப்பாவும் சேர்ந்து இந்த பானையில் இன்றைக்கி தண்ணி ஊற்றி வச்சிடலாம், சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து என்ன பண்ணுறேன், சிங்கில் வச்சு பானையை வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ இவங்க ஒரு பெண்கள் மீட்டிங் எங்கேயோ போயிட்டாங்க ஒரு இதுக்கு. நானும் பாப்பாவும் தான் இருந்தோம். என்ன பண்ணோம், அந்த பானையை கழுவுறதுக்கு எடுத்தோம். அவன் சொல்கிறேன், டாடி நீங்கள் கழுவாதீங்க, என் கை நல்லா உள்ள கடைசி வரைக்கும் நான் கழுவி கொடுக்குறேன் அப்படின்னா. சரி ஓகேடா கழுவுன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ண, எடுத்து அவளுக்கு பானையை பற்றி ஐடியா இல்லை,
இந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கிற மாதிரி அந்த பானை தூக்கி சிங்குக்குள்ளே டொம்முன்னு வச்சா பாருங்க. எனக்கு அப்போவே டவுட் ஆச்சு எனக்கு, சாமி பானைடா அது, பானை இப்படி வைக்கக்கூடாது, இது என்ன ஆகும், இது உடஞ்சி போகும். டேடி எப்படி பாத்திரம் உடையும், ஒடுங்கி தானே போகணும். இல்லை, பானை உடையும், ஒடுங்கி போகாது, உடையும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வேறு வசனம் வேறு அதுக்குள்ளே, நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அது பானை தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பானை ஒடுங்கி தானே போகும். இது மாதிரி நிறைய. ஆனால் நான் சொன்னேன் இல்லை, பானை உடையும், நீ அதை மெதுவாக தான் உள்ளே வைக்கணும். ஓகே ரைட், மெதுவாக உள்ளே வைக்கிறதுக்கு நானும் போய் ட்ரை பண்ணேன், உள்ளே வச்சேன். நீ கழுவ வேண்டாம் பாப்பா, நெக்ஸ்ட் டைம் நீ கழுவு, வளர்ந்ததுக்கப்புறம் நான் இப்போ கழுவிக்கிறேன்னு சொல்லி நான் நல்லா பானையை நல்லா கழுவி தூக்கி கரெக்டாக அதோட இடத்துல வச்சு தண்ணி எடுத்து உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணுறத அவளும் பார்க்குறா, நானும் பார்க்குறேன், 2 பேருமே தான் ஃபில் பண்ணுறோம். எடுத்து மூடி எடுத்து போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டோம். வெளில ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டு என்ன பண்ணுறோம், திரும்பி வந்து பானை தண்ணி குடிக்கலான்னு ஆசையாக விருப்பத்தோடு நல்ல வெயிலில் ரொம்ப ஆசையாக வந்து டம்ளர்லாம் எடுத்துட்டோம், ஆளுக்கு ஒரு டம்ளர். இப்போ நம்ம மோந்து தண்ணி குடிக்க போகிறோம். எனக்கும் அந்த தண்ணி டேஸ்டிங்கெல்லாம் வருது, எப்படா அதை குடிக்க போகிறோன்னு போய் பானையை திறக்கிறேன். உள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள கிடையாது. எனக்கு ஒரே அங்கலாய்ப்பாக போயிடுச்சு. அடாடாடா இப்போதானா நிரப்பி வச்சுட்டு போனோம், தண்ணி இல்லையே. ஓகே ஆண்டவரே. அப்புறம் திரும்பி ஆர்வவில் பிடிச்சி குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். அப்போ தான் யோசித்தேன், தண்ணி ஊற்றி வச்சோமே, பானையில் உடையவும் இல்லை, ஓட்டை எதுவும் இல்லை, ஆனால் பானை காணமேன்னு சொல்லிட்டு தண்ணியை காணமேன்னு எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு அப்புறம் டைமே இல்லை. அதுக்கப்புறம் விட்டாச்சு அதை. ஒரு நாள் வந்து ஒரு டைம் இருந்த சமயத்தில் காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஜெபம்லாம் முடிச்சுட்டு நான் போய் பானையை பார்த்துட்டேன். இந்த பானை எங்கே போச்சு அந்த தண்ணி, இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பானை அந்த இடத்துலேருந்து எடுத்து வேறு இடத்துல கமுத்தி வைக்கும்போது தான் பார்க்குறேன், அதில் ஒரு விரிசல் தெரியுது. அடியில் வந்து ஒரு விரிசல் இப்படின்னு ஒரு தெரிஞ்சுது. ஓ, இங்கே தான் வெளியே போனாரா இவர். நான் சொல்கிறேன், பானையை எடுத்து கமுத்தி பாருங்க, உங்களை எடுத்து கமுத்தி பாருங்க, விரிசல் தெரியும். அல்லேலூயா. தண்ணி எங்கே போச்சு, ஆசீர்வாதம் எந்த வழியாக வெளியே போயிட்டு இருக்குதுங்கிறது பானையை கமுத்தி பார்த்தா தான் தெரியும், நேராக பார்த்தா தெரியாது. நேராக பார்த்தா உள்ள ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கே லீக் ஆகிட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லீக்கேஜை கண்டுபிடிங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஞானத்தை கொடுத்தா, டக்குன்னு போய் அந்த எம்சில் வாங்கிட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த விரிசலை ஒட்டி விட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்து நிமித்தி வச்சு தண்ணியை ஊற்றுனேன். இப்போவும் பானை தண்ணி தான் குடிக்கிறேன். ஆகையினால இந்த ஆசீர்வாதத்தை திருப்தியாக குடிக்க முடியணும்னா நீங்கள் விரிசலை அடைச்சாகணும். அல்லேலூயா. அப்போ உங்களை தேவன் ஆசாரியர்களுமா ராஜாக்களுமாக வைக்கப்பார். ஆமேன். நீங்கள் ஆசாரியர்களுமா ராஜாக்களுமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் என் வாழ்க்கையில் பார்க்க முடியல, ஊழியத்தை பார்க்க முடியல, என் இடத்துல சாட்சி இல்லை அப்படின்னா அந்த விரிசலை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார், ராஜாக்களும் ஆக்கியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் தேடி வந்து உங்களிடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவம் நம்ம செஞ்சோம், பாவம் இல்லை என்போமால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நமக்குள்ள உண்மை இராதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்குள்ள பாவம் இருந்துச்சு, அந்த பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்தார். சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆசாரியர்கள் மாதிரியே இல்லையே, ராஜாக்கள் மாதிரியே இல்லையே. நம்ம வாழ்க்கை ராஜாக்கள் மாதிரி இல்லை, நம்ம வாழ்க்கை ஆசாரியர்கள் மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம அப்படி மாற்றி வச்சிருக்கிறாராம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதே நிதர்சனமா இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை? ஏன் ராஜாக்கள் ஆசாரியமா மாத்தினா நம்ம ராஜாவா தானே மாறணும், ஏன் ஆசாரியர்களாக தானே மாறணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, அதாவது நம்மை பார்க்கிற ஜனங்கள் புறஜாதிகள், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஜாதியாக இருக்கிறோம். புறஜாதி இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் நம்மளை பார்த்து அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி சாட்சி வரும்? இவன் மோசம், இவன் சும்மா ஏசுங்கிறானா, இவன் வாழ்க்கை கரெக்டாக இல்லை, இவன் வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு உண்டாகிற வாழ்க்கை மாதிரி இல்லை, இவன் பழையபடியே தான் இருக்கிறான் அப்படின்னு விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்கள் முன்பாக நல் நடக்கை உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணுமா? அவர்களிடத்து முதல்ல அப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படி சாட்சி உண்டாகும்? உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உண்டாகிற வாழ்க்கை வேணும்னா நல் நடக்கை உள்ளவர்களாக நம்ம மாறணும். அதே மாதிரி இருந்தோம்னா, அதே வார்த்தைகள், அதே பேச்சு, அதே பழக்க வழக்கங்கள், அதே அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கும் பொழுது நல்லடக்கை எப்படி அவங்க நம்மகிட்ட பார்ப்பாங்க? இவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு இவன் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று அவங்க பார்க்கணும். இவன் நல்லடக்கை உள்ளவனா இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் சாட்சி. அதை விடுத்து அதே வாழ்க்கை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் மாறலைங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் நம்மை ஆசாரிகளை மாற்றினாலும் ஆசாரியருக்குள்ள அந்த காரியம் நமக்குள்ள இல்லை. உங்களிடத்துல ஒருத்தன் சொல்லணும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லணும். உங்களிடத்துல இருந்து ஒருத்தன் சொல்லணும், நீங்கள் வந்தீங்கன்னாவே எங்கள் வீடு நல்லா பிரகாசமாகுது, உங்களிடத்துல பேசும்பொழுது எனக்கு மன சாந்தி அடையுது, எனக்கு மன ரொம்ப சமாதானம் வருது நீங்கள் கிட்ட பேசும் பொழுதுன்னு. உங்களை பார்க்கும் பொழுது அவன் வந்துட்டான், சரி ஓகே அப்படின்னு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவான், வந்துட்டான் மாப்பிள்ளை சூப்பர், அவன் வந்தானே பயங்கரமாக செலவு பண்ணுவான், எல்லாம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவானுங்க. நான் போனேன்னா என்ஜாய் பண்ணுவானுங்க. உலக பிரகாரமாக நான் போனாலும் என்ஜாய் பண்ண ஆட்கள் உண்டு. நான் இப்போ பார்க்கிறேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது என்னை பார்க்கிறவர்களும் அதே மாதிரி சந்தோஷப்படுறாங்க. என்ன, அவன் வந்தான தேவனுடைய வார்த்தையை பேசுவான், அவன் வந்தான அவன் சமாதானம் உண்டாயிருக்கும், அவன் வந்தான தெய்வ பிரசன்னத்தோடு வருவான், அவன் வாழ்க்கையில் பேசினாவே அவன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதே சந்தோஷத்தை இப்பொழுது அவர்கள் வேறு விதமாக அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்மளை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் இப்பொழுது தேவனை நம்மிடத்திலிருந்து அவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆசாரியத்துவமான வாழ்க்கை. ஆசாரியத்துவமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க. அவங்க மேல ஆசாரிய அபிஷேக, ஆசாரியன்னா என்ன? பாஸ்டர். ஒரு ஆசாரியனா பாஸ்டர்னு அர்த்தம். நீங்க ஒரு குட்டி குட்டி பாஸ்டர்ஸ், நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது உங்களிடத்துல அவன் நற்காரியங்களை பார்க்கணும், நல்ல விசுவாசத்தை பார்க்கணும். இந்த வந்து பேசினாலே என் வாழ்க்கை மாறுது, என் குடும்பம் மாறுது, என் வியாதி மாறுது, என் சூழ்நிலைகள் மாறுதுன்னு அவன் நினைக்கணும். அப்போ உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படணும். உங்களை பார்க்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை பார்க்கும் பொழுது நல்ல சாட்சி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். நல்ல சாட்சி இல்லை என்று சொன்னால் அதற்கேற்ற கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்பொழுது நல்ல சாட்சி வேணும். பாருங்க, இவன் வாங்கினா பணத்தை கரெக்டாக கொடுத்துருவான். வாங்குறது நம்ம ஒரு அவசரத்துக்கு வாங்கணும், இது பண்ணுறோம். ஆனால் இவன் கொடுக்கவே மாட்டானா அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? சாட்சி கெட்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கை நம்ம மாற்றி பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், சின்ன சின்ன காரியங்களை மாற்றி பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றி பேசினா நம்ம சாட்சி கெட்டு போயிடும். சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அதை மாற்றி பேசும்பொழுது உங்களுடைய சாட்சி கெட்டு போயிடுது. அது மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் எதையுமே நீங்கள் சொல்லிடலாம், என்ன காரியத்தை வேணாலும் பேசிடலாம். தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சம்.
நீங்க மனுஷனுக்கு முன்பாக நீங்க என்ன வேணா நடந்துக்கலாம், நடிச்சிடலாம். ஒரே சின்ன நடிப்பு தான். முகத்தை மாத்தினீங்கன்னா அவ்வளவுதான், வார்த்தையை மாத்தினீங்கன்னா நம்பிடுவான் மனுஷன். ஆனா தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க எதுவுமே மறைக்க முடியாது, எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதை என்றும் சொல்லணும். நீங்க உள்ளதை இல்லைன்னு இல்லதை உள்ளதுன்னு சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. அதுதான் விரிசல், அதுதான் விரிசல். ஆசீர்வாதம் குறைவிடுவதற்கு காரணம் சின்ன சின்ன காரியங்களிலே நாம் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு போக மாட்டோம். கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் பிசாசு பெரிய காரியங்களில் தள்ள மாட்டான், தள்ள முடியாது. உங்ககிட்ட ஒரு பட்டாக்கத்தையை கொடுத்து நீங்கள் போய் ஓனரை வெட்டிட்டு வந்து, அவன் தான் சம்பளம் தரல, உங்கள் ஓனர் வெட்டிட்டு வந்துருன்னு சொன்னால் வெட்டிடுவீங்களா? குத்திடுவீங்களா? மாட்டான். தெரியாது நமக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய பாவங்களை நம்ம செய்யவே முடியாது. ஆனால் சின்ன சின்ன பாவங்களை ஈஸியாக செய்ய வச்சிருவான் பிசாசு. ஈஸி, ரொம்ப ஈஸி. கடன் வாங்க வச்சிருவான், ஈஸியாக கடன் வாங்க வச்சிருவான். பாருங்க, கடன் கொடுக்கறதுக்கு சுற்றி சுற்றி ஆளுக இருக்குது. நீங்கள் எப்போ கேட்டாலும் கடன் கொடுப்போம். இன்றைக்கி கேட்டால் 2 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 10 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் கடன் வாங்குகிறது பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு போகும். காலையிலேருந்து ஆண்டவர் அதே தான் எனக்குள்ளே போயிட்டே இருக்கார், வாங்காதீங்க. அப்போது பெரிய பெரிய பாவங்களை நாம் செய்ய வைத்து விட்டு சின்ன காரியத்தில் நம்மளை கோட்டை விட்டுருவோம். பெரிய நன்மையான காரியங்களை செஞ்சுருவோம் வேதத்தின்படி, ஆனால் சின்ன சின்ன காரியங்களை கோட்டை விட்டுருவோம். சின்ன சின்ன இது என்ன பண்ணி, இது என்ன இது என்ன இது என்ன பேசிட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். பாருங்கள், நீங்கள் பேசுகிற சின்ன சின்ன பொய்களை, சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் அங்கீகரிப்பதே இல்லை, அங்கீகரிப்பதில்லை. வேதத்தில் வாசிக்கிற அனனியா சப்பிரால் ஒரு சின்ன காரியம்தான், தன்னுடைய காணி ஆட்சிகள் எல்லாம் விற்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில், நம்ம இப்போ கான்டெக்ஸ்டில் இப்போ பாஸ்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, ஒரு தசம்பாகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா இருந்தாங்க அப்படின்ட்டு பேதுரு கேட்குறாரு, இவளுக்கு தான் வித்தையா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி சர்ச்சு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன், ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஒரு விசுவாசி தசமபாகத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அவங்க யாருக்கிட்ட கொடுக்குறதா நினைக்கிறாங்க? பாஸ்டர்கிட்ட கொடுக்குறதா நினைக்கிறாங்க. பாஸ்டர்கிட்ட கொடுக்கல, அவ தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவியானவர்கிட்ட விதைக்கிறாங்க. பாஸ்டர் உருவமாக இருக்கிறனால வாங்கி இப்படி வச்சிடற, அவ்வளோதானே தவிர பரிசுத்த ஆவி. அதெல்லாம் பேதுரு சொல்கிறான், நீங்கள் என்னிடத்தில் பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியான இடத்துல, தேவனிடத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க. அவன் சொல்கிறான், ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டான். தன்னுடைய இதை விற்று அப்போஸ்தலர் கால்கள் அடியில் எல்லாரும் போடுறாங்க. ஆனால் அனனியா சப்பீரால் கணவன் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு ஒரு சின்ன ஒரு பங்கை எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ பேதுரு தெளிவாக கேட்குறாரு, இவளுக்கு தான் விற்றீங்களா? அப்போவாத சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு விற்றோம், கொஞ்சம் காசை வீட்டில் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறோன்னா உண்மை. அப்போ அவர் அங்கீகரிச்சிருப்பார், ஒரு வேலை அங்கீகரிச்சிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் இவளுக்கு தான் விற்றோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொன்னாய், இப்பொழுதே அதுக்குண்டான பலனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்போவே செத்துட்டான் விழுந்து. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, அப்போவே என்ன பண்ணிட்டான், அந்த புருஷன் அங்கே விழுந்து செத்தான். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அவன் மனைவி வரான். 3 மணி நேரம்னா இப்போ காலகட்டத்தில் ஒரு சினிமா பார்க்குற டைமு. அந்த அம்மா சினிமா பார்த்துட்டு வருமாட்டிருக்கு அப்படி சர்ச்சுக்கு, பொறுமையாக 3 மணி நேரம் கழிச்சு சர்ச்சுக்கு வருது. உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பேதுரு அங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் இவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த அன்னை செத்து போன அந்த புருஷங்காரனை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பணம் மேட்டர் இல்லை, பொய் மேட்டர். அவன் பேசின பொய் தாங்க மேட்டர். அப்போ அவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. இந்த அம்மா வருது, சப்பிரால் சர்ச்சுக்கு வருது. பேதுரு கேட்குறாரு, என்ன பண்ண? இவளுக்கு தான் வித்தியா? அவளாக சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் வச்சிருக்கிறான், கொஞ்சம் தான் கொண்டு வந்தான்னு. அவளும் என்ன பண்ணிட்டா, ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது. புருஷன் மனைவி சேர்ந்துட்டு கர்த்தருடைய ஆவியை சோதிக்கும்படியாக ஒருமனப்பட்டது என்ன? இதோ புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. இங்க வந்து உன் புருஷனை அடக்கம் பண்ணிட்டு இப்பதான் வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அவளும் செத்துட்டான். சாதாரண விஷயம், ஒரு சின்ன பொய்.
இவளுக்கு தான் மனுஷன் இடத்துல பொய் சொல்ல முடியாது, சொல்லலாம், மனுஷன் இடத்துல பொய் சொல்லலாம். ஆனா பேதுரு சொல்றான், ஊழியக்காரங்கிட்ட பொய் சொன்னியாப்பா, ஊழியக்காரங்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டிய அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? ஊழியக்காரனிடத்துல சொல்வது பரிசுத்த ஆவியானவரிடத்துல சொல்வது மாதிரி கணக்கு. ஊழியக்காரன் சரின்ட்டு வாங்கி அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் ஆசீர்வதித்து அதை வாங்கி. ஏன்னா உலகத்தில் ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் நற்சாட்சி உள்ளவர்களாக, நான் நல்சாட்சி இருக்கணும், நான் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நான் நற்சாட்சி உள்ளவனா இருக்கும்படிக்கு நான் அமைதியாக வாங்கி வைப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல துக்கப்படுறாரு. துக்கப்படுறது மாத்திரம் இல்லை, அப்படியே அடி நீங்கள் கொடுக்கவே வேணாம், ஆனால் மாற்றி கொடுத்து அடி விழுகும். அல்லேலூயா. அவன் பேதுரு சொல்லாம சொல்றான், இதுக்கு முன்னாடி இது உங்களுதான் இருக்கவில்லையா? அந்த அதை நீங்க பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, அந்த புருஷனை பார்த்து சொல்றாரு, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியரிடத்தில் பொய் சொல்லுகிறபடி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அது பேசாம வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல. அது எதுக்கு வித்து அதுல ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு ஒரு பங்கு நீ கொண்டு வர? நீ விற்காம இருந்திருந்தா கூட ஒன்றும் இல்லை, ஆனா வித்து பொய் சொன்ன பாரு, அதனால உன்னுடைய ஜீவன் இன்னைக்கே எடுத்துட்டு போகப்படுது. ஏன்னா பொய் சொன்னது என்ன இடத்துல இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல சொல்றாரு. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஆசாரியர்களா இருப்பதினாலே, உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருப்பதினாலே நிச்சயமாக நீங்க இந்த விஷயத்துல நீங்கள் மறுரூபமாய் தான் ஆகணும். அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துல வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஊழியக்காரர் இடத்துல அல்லது பரிசுத்த ஆவியான இடத்துல நீங்கள் பொய் சொல்லும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை பேசவே மாட்டேன், ஆண்டவர் என்னமோ இது உள்ள கொண்டு வர்றார். நான் இது டாபிக்ல இல்லை, ஆனா இது வருது. ஆமென். அப்ப தேவன் உங்களிடத்துல இதை எச்சரிக்கிறார். சப்பிரால் ரெண்டு பேருமே நீங்க ஏன் இதுல ஒருமனப்பட்டீங்கிறாரு. நீங்க எதுல வேணா ஒருமனப்பட்டு சந்தோஷமா இருங்க, ஆனா பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்றதுக்கு எதுக்கு ஒருமனப்பட்டீங்க? இவனும் அதே பொய் சொல்றான், அவளும் 3 மணி நேரம் கழிச்சு அதே பொய். ரெண்டு பேரும் அந்த இடத்துல அந்த ஆவியானுடைய சன்னதியில உளுந்து கிடந்து மரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், தயவு செய்து இந்த காரியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆவியான இடத்துல, அது ஊழியக்கார இடத்துல நீங்கள் மாற்றி பேசுவது ரொம்ப தவறான காரியம். இதை ஒரு ஊழியராக இருந்து நான் எச்சரிக்கலைன்னா அது எனக்கு ஐயோ, நான் மாட்டிக்குவேன். அதனால நான் எச்சரித்து சொல்லிட்டேன். ஓகே, ரைட். அப்போ நீங்களும் நானும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினால தயவு செய்து நீங்கள் அதை கவனமா வச்சிருங்க. உங்களை ராஜாக்களா இருந்தா, ஒரு ராஜாவா இருந்தா, நான் ஒரு ராஜா அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா, என்னுடைய கஜானாவில் 1 பவுன் தங்க நாணயம் திருட்டு போயிடுச்சு. என்கிட்ட ஒரு தங்க நாயனே 1 பவுன்ல திருட்டு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னு வைங்க. அதுக்கு நான் அப்படியே உளுந்து அழுவேனா, ஐயோ 1 பவுன் போயிடுச்சுன்னு அழுக மாட்டேன். ஏன் அழுக மாட்டோம்? கோடிக்கணக்கான நாணயங்கள் அங்கே கிடக்குது, ஒரு நாணயம் திருட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு கவலைப்பட மாட்டேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நான் இப்போ கான்டெக்ட்ல சொல்கிறேன், உங்கள் வீட்டில் 1 பவுன் தொலைஞ்சு போச்சு, 1 பவுனு நகை வந்து தொலைஞ்சு போச்சு, ஒரு மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு, தங்கத்தில் ஒரு மூக்குத்தி, என்ன ஜோசப் ஐயா, மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு, அல்லக்கு அது ஒரு தொலைஞ்சு போச்சு, தங்கம் தான். என்ன ஆகும்? வீடு 2 ஆகும். இல்லை ஒரு பணத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அந்த பணம் தொலைஞ்சு போச்சு, தங்கத்தை விடுங்க, ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறீங்க, 1000 ரூபாயே காணாமல் போயிடுச்சு, ஒரு 1000 ரூபா என்ன ஆகும்? வீடு அப்படியே அல்லோல படும், சண்டை வரும், பயங்கர பிரச்சனை ஆகும், குழந்தைகள்லாம் வேடிக்கை பார்க்கும் நம்மளை. என்னடா அது எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் சண்டை தான், என்னமோ சண்டை வந்துட்டு இருக்குது, இதை எப்படி தடுக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியாது, பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அந்த 1000 ரூபாய் ஏன் அங்கே வச்ச, ஏன் எங்கே வச்சா, அதுவும் பண்ண தெரியாதா, அது ஒரு இது இல்லையா, உனக்கு விவரம் இல்லையா, அது பண்ணலையா, இது பண்ணலையா? ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு, நான் பேசலை, ஆவியானவர் சொல்லல. அதனால கவனமாக கேளுங்க. அது இது அப்படி இப்படி ஏன் அந்த பிரச்சனை வருது தெரியுமா? நமக்குள்ள ராஜரீக அபிஷேகம் இருந்தும் நாம் அதை பெற்றுக்கொண்டோம், அதை நம்ம அங்கீகரிக்கல. அல்லேலூயா. 1000 ரூபா தானடா, போயிட்டு போகுது போ, சொல்லி பாருங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆகுறது சகஜம், தொலைஞ்சு போறது சகஜம். நம்ம தொலைக்கலையா, நம்மளுது, அதான் சொல்றேன், நம்ம தாடியில தயிர் இருக்குது. அல்லேலூயா.
நம்ம தாடியில தை இருக்கு, முதல்ல அதை கழுவிட்டு ரூமுக்குள்ள போங்க. இருக்கிற ரூமெல்லாம் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது, எல்லா ரூமே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது. உங்க தாடியில் இருக்கிற தயிரை கழுவுங்க. அல்லேலூயா. ஐயா இப்படி தொலைச்சிட்டு வந்துட்டார், போனா பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டாரு, இன்னும் அண்ணா அதுவா இதுவா அப்படியா? இல்லை, தொலைஞ்சிட்டு போகுது, மிஸ் ஆயிட்டு போகுது. உங்க சமாதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு வேலையே தான், உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கெடுக்கணுங்கிறதா அவனுடைய வேலை. கெடுத்துட்டான்னா அவனுடைய இது சந்தோஷமாயிடும், அவ்வளோதான். ஆஹா, ஸோ ஓகே ரைட், நான் கெடுத்துட்டேன். 2 பேரும் சண்டை, இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது சண்டை, அடுத்த நாளும் சண்டை, ஒரு வாரத்துக்கு சண்டை, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர வரைக்கும் சண்டை, மூஞ்சி தூக்கி இவங்க இந்த பக்கம் இவங்க இந்த பக்கம். ஓகே ரைட், சந்தோஷம் பிசாசுக்கு. நான் சொல்கிறேன், அதையே பிசாசுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள். அல்லேலூயா. அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எவ்வளவு சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணுங்க, கணவன் மனைவிக்கு சொல்றேன், எவ்வளவு வேணா பிரச்சனை பண்ணிக்கங்க, அந்த சன்செட் ஆகிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தணிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. கணவனோ மனைவியோ போய் பேசியே தீரணும், 2 பேரும் ஒருமனப்பட்டு பேசியே தீரணும். அப்பொழுதுதான் அந்த ராஜரீக அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. ஆகையினால இதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். தேவன் உங்கள் மேலே அப்படி ஒரு அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். அது எப்படி அந்த அபிஷேகத்தை வச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாத்திராகமம் 19வது அதிகாரம் எடுங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிங்க. நான் உங்களுக்காக இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிரே பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றான். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்பொழுது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திலே வருவேன் என்றான். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அதை பரிசுத்த ஜாதியா தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தான் தேர்ந்தெடுத்தார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களா? சீனாயில போய் அந்த மலை மேல ஏறி போய் தேவனிடத்துல பேசிட்டு கீழே வர்றார். தேவன் சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை பரிசுத்த ஜாதியா வைக்கிறேன், இவர்களை என் சொந்த ஜாதியா வைக்கிறேன், பரிசுத்த ஆசாரிய கூட்டமா வைக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க கீழே வந்து ஓகே ரைட் டன், நாங்க வந்து ஆசாரியர்களுமா ராஜாக்களமா இருக்கிறோம்னு சொல்லி இவங்க ஒத்துக்கிறாங்க. திரும்பி ஒத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இவர் மறுபடியும் மலை மேல ஏறி போறாரு. மோசே மலை மேல ஏறி போய் தேவனிடத்துல, ஆண்டவரே இவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க ஆசாரியர்களுமா பரிசுத்த ஜாதியா இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க, அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா தேவன் சொல்றாரு, அப்படி என்றால் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க சொல்லுங்க. என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா அவர்களை பரிசுத்த ஜாதியாயோ சொந்த ஜனமாயே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, மோசே கீழே இறங்கி வந்து ஜனங்களிடத்துல சொல்றாரு, ஜனங்களே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னா அவர் உங்களை பரிசுத்த ஜாதியா வைக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னா உங்களை தன் சொந்த ஜனமா அவர் ஆக்கி கொள்கிறார்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. என்ன பண்ண முடியாது?
வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. எங்களை ராஜாவா வைங்க, எங்களை ஆசாரிகளா வைங்க, நாங்கள் நடத்திக்கிறோம், உங்கள் வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க. உடனே மோசே தேவனிடத்துல போய் முறையிடுறான். இவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இவங்களை எப்படி ஆசாரியர்களுமா ராஜாக்களுமா வைக்கிறது அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்றார், ஓகே, வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னா பரவாயில்ல, இவர்களுக்கு நான் கற்பனைகளையும் உடன்படிக்கையும் கொடுக்குறேன், கட்டளைகளையும் கொடுக்குறேன், அவைகளை நிறைவேற்ற சொல்லுங்க போதும் அப்படின்ட்டு 613 கட்டளைகளை கொடுத்துட்டார். இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நீங்கள் என் பரிசுத்த ஜாதியாக இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாக இருப்பீங்க. 613 கட்டளை, ஒரு கட்டளையும் நிறைவேற்ற முடியுமா? இன்னைக்கு கவனிங்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு போட்டிருக்கு. எந்த புள்ள தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுது? கனம் பண்ணவே, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியல. பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய முடியல, பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ முதல் அடி விழுந்துருச்சு. 613 கற்பனைகளில் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் தண்ணீரிலும் இருக்கிற யாதொரு விக்கிரகத்தையால் உங்களுக்கு நீங்கள் உண்டாக்க வேண்டாம்லாம் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன, உலகம் பூரா ஒரே உண்டாக்கி வச்சுருக்காங்க, உலகம் பூரா ஒரே விக்கிரகமாக உண்டாக்கி வச்சுருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. அப்போது அவரை மாத்திரமே அண்டிக் கொள்ளணும், அவரை மாத்திரமே சேவிக்கணும்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியறது இல்லை. இந்த மாதிரி உலகம் பூரா அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் யாருமே கை கொள்வது இல்லை. ஆகையினால அவர்களை என்ன பண்ண முடியாதுன்றாரு, உங்களை பரிசுத்த ஜாதியாக ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியல, நீங்கள் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளலை, உங்களை பரிசுத்த ஜாதியாகவோ அல்லது என்னுடைய சொந்த ஜனமாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உபாகமம் ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் டியூட்ரானமி 1:31-33 வரைக்கும். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியையும் உங்களுக்கு காட்டவும், இது எல்லாத்தையும் காட்டுறக்கும் இரவில் அக்கினி பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பது இல்லை என்றும், எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டான். போதும் கவனிங்க. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, அவர் அக்னியிலும் அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் நம்மளை வழி நடத்தினார். உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்க என்ன பண்ணல, 33 இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். அவர் சொல்ற எதையுமே இந்த பிள்ளைங்க விசுவாசிக்கவே இல்லை, அந்த ஜனங்கள் விசுவாசிக்கவே இல்லை. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் உங்களை நான் என்ன பண்ண போறதில்ல, நீங்க வார்த்தையை கேளுங்க அல்லது விசுவாசியுங்கள், உங்க கற்பனைகளை கை கொள்ளுங்கள்ங்கிறத சொல்ல போறதில்ல. நான் அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளான் எடுக்கிறேன், வேற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, புறஜாதிகளுக்குள்ள இருந்து என்னுடைய பரிசுத்த ஜாதியான ஜனங்களை தேர்ந்தெடுக்க போறேன், புறஜாதிகளுக்குள்ள இருந்து என் சொந்த ஜனத்தை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமர் 2 உள்ளத்தில் என்ன வசனம் சொல்லுங்க, ரோமர் 2வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஹல்லேலூயா. இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இருதயத்துல அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
அல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்திலே அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்ததுனால இப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கேட்டதுனால அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் பரிசுத்த ஜாதியாகவும் அல்லேலூயா ஆசாரிய கூட்டமாகவும் ராஜாக்களுமாக நாம் ஆசரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்கள் அது கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, அவருடைய சொந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனது நிமித்தமாக, அந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக புறஜாதிகளில் இருந்து அவர் நம்மை ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரிந்தெடுத்தார்? உடனே அவங்க சண்டைக்கு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்க சண்டைக்கு வராங்க. என்ன சண்டை? எப்படி புறஜாதியிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்? அவங்க அப்பா ஆசாரியராக இருக்கணும்ல, அப்போதானே பிள்ளை ஆசாரியனா வர முடியும். அவங்க அப்பா ராஜாவாக இருந்தால் அதனால் அவருடைய பிள்ளை ராஜாவாக வர முடியும். சும்மா எப்படி நீங்கள் பாட்டு இருந்திருந்தாப்புல ஒரு கூட்டத்தை போய் நீங்கள் புறஜாதியிலிருந்து எடுத்து நீங்கள் ஆசாரிகள் ராஜாக்கள் எப்படி சொல்ல முடியும்னு அவங்க சண்டைக்கு வராங்க. ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவரை இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை எல்லாம் மீட்டு கொண்டு, அவருடைய சொந்த இரத்த கிரயத்தால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆசாரியரா இல்லையா? அவர் பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவர் ராஜாவா இல்லையா? ராஜா. யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவர் யூதருக்கு ராஜாவாக வந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராகவும் இருந்தார். அப்ப அவர் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் ஆசாரியத்துவம் நம்ம கையில வருது. அல்லேலூயா. இதைதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆசாரியர்னா யூதர்களுக்கு தானே கொடுப்பாங்க, இஸ்ரவேலுக்கு தானே கொடுப்பாங்க? இல்லை, அவர்கள் மறுதலித்ததின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தமாக அந்த ஆசாரியத்துவம், அந்த ராஜரீக அபிஷேகம் புறஜாதிகளாகிய நமக்குள் வந்திருக்கிறது. நமக்கு எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நம்மை பிள்ளைகளாக அவர் மாற்றினபடியினாலே. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நமக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்தனாலே ஆவியானவரால் நடத்தப்படுகிற யாவரும் அவருடைய பிள்ளைகள் எனப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வந்ததுனாலே நீங்கள் ஆசாரியர்களாக மாறுகிறீர்கள். ஆமென். நீங்கள் அவருடைய சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள். நீங்கள் ராஜாக்களாக அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப எப்படி நமக்கு ராஜரீக அபிஷேகம் வந்துச்சுன்னு தெரியுதா? அப்படிங்க. அப்போ அந்த ராஜரீக அபிஷேகம் நம்ம மேல் வந்ததே நமக்கு தெரியல. பாருங்க, நமக்கு புரியல, வந்ததே தெரியல. கூப்பிடல, உட்கார வைக்கல, நம்மளை கிரீடத்தை வைக்கல, ஒன்றும் செய்யாதனா நமக்கு என்ன பண்ண முடியல, நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டுக்கு ராஜாவுக்கு உண்டான அபிஷேகமும் இல்லை. 1000 ரூபா தொலைச்சிருச்சுன்னா சண்டை போடுறது, 100 ரூபா தொலைச்சினா சண்டை போடுறது, இது ஆயிடுச்சுன்னா சண்டை, அது ஆயிடுச்சுன்னா சண்டை. இந்த சண்டைகளை முதல்ல நிறுத்தி நம் ஆசாரியர்களாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனையுமே நம்ம பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை பண்றது பாருங்க. இன்னைக்கு அதுல இருந்து விடுபடணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அதுல இருந்து விடுபடுங்க. பானையை கமுத்தி வச்சு பாருங்க, விரிசல் தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் செய்தியே. ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு உடஞ்ச பானையில இருந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டார். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆசாரியர்களுமா ராஜாக்களுமாக உங்களை அபிஷேகித்திருக்கிறார்னு பாஸ்டர் அம்மா சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உள்ள வந்துருச்சு. பானை எனக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவர் ஏற்பட்டாரு, செய்தியே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பானையை கமுத்தி பாருங்க, விரிசல் தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் ராஜாக்கள் என்பது அப்புறம் தான் தெரியும். நீங்கள் ஆசாரியர்கள் என்பது அப்புறம் தான் தெரியும். நீங்கள் ஆசாரியர்கள், ராஜாக்கள். நீங்க சின்ன சின்ன சண்டை போடாதீங்க. ஹல்லேலூயா. சின்ன சின்னதா போய் காரியங்களை போய் சாட்சி கெடும்படியாக, நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்ங்கிற சாட்சி கெடும்படியாக தெருவில் இறங்கி நிற்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க நிற்கும் பொழுதே அவங்க உங்களை மதிப்பா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நடக்கும் பொழுதே உங்களை ஆசாரியன் போகிறோம். அப்போல்லாம் ஆசாரியர்கள் அப்படி போனாங்கன்னா ஊரில் எல்லாரும் ஒதுங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்க ஆசாரிய உடுப்பு அந்த மாதிரி போட்டு மாதுளம் பழம் அது இதெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அவங்க அப்படியே ஒதுங்கி நிற்பு இப்படி கும்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம போனால் என்ன பண்ணுறாங்க? போகிறான் பாரு, எனக்கு கடன் கொடுக்கணும், 2000 ரூபா கொடுக்காம போயிட்டு இருக்கிறான் பாரு. அதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே அவன் சொல்கிறக்கு அவனுக்கு இருக்காது.
போகிறான் பாரு பாரு வட்டி கொடுக்காம போயிட்டு இருக்கிறான், பாரு குழு கொடுக்கணும், பாரு எப்படி போயிட்டு இருக்கிறா பாரு. இப்படி தான் நம்மளே பார்த்து சொல்கிறாங்க, சாட்சி கெடுகிறது. ஹல்லேலூயா. கரெக்டாக நல்லா உண்மையை தான் சொல்லிருக்கிறேன்னா, எல்லாம் உள்ளேருந்து வருது தெரியல பாருங்க. அப்போது நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம ராஜாக்களும் சிரிக்காதீங்க, இருங்க, ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் கவனிங்க. அப்போ நம்மை பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் என்கிற அந்த மதிப்பு நம்ம மேல இருக்கணும். ஹல்லேலூயா. ராஜரீக அபிஷேகம் என்கிற மதிப்பு நம்ம மேல இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கிறவர்கள் அந்த மதிப்போடு தான் பார்க்கணும். அப்படி மதிக்க முடியல அப்படின்னா நம்மிடத்துல பானையை கமுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். ஏசாயா சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது தன்னுடைய சந்ததிகளை பார்க்கிறார். யார் அவருடைய சந்ததிகள்? நீங்களும் நானும் அவருடைய சந்ததிகள். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது, அவ்வளவு பாடுபடும் பொழுது எவ்வளவு கஷ்டத்தை தாங்கினார். ஏன் தாங்கினார்னா, தன்னுடைய சந்ததிகள் வந்து அந்த ராஜரீக அபிஷேகத்தை, அந்த ஆசாரியத்துவத்தை அவர்கள் எடுக்க வேண்டும் என்றுக்காக இவர் பாடுகள் எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாங்கி தன்னுடைய சந்ததிகளை பார்க்கிறார். அந்த சிலுவையில தொங்கும் பொழுது உங்க முகமெல்லாம் தெரியுது. என் சந்ததிகள் வரப்போறாங்க, இவங்க ராஜாவா மாறுவாங்க, ஆசாரிகளா வரப்போறாங்க, நான் இதை தாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்து தாங்கி கொண்டாராம். தம்மை பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு கர்ப்ப வேதனை எப்படி வரும், அந்த டெலிவரி ஆகும்போது எவ்வளவு வேதனைகள் வரும், அந்த வேதனையை அவர் தாங்கிட்டு இருந்தாராம் அந்த சிலுவையில. அந்த தாங்கி தான் உங்களை என்னை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் புறஜாதிகளாகிய நம்மை அவர் ஆசாரியராக மாற்றினாரு, புறஜாதியாகிய நம்மை அவர் ராஜாக்களாக அவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஆசாரியன் எப்படி இருக்கணுங்கிறத மாத்திரம் சொல்லி நான் இப்போ இந்த செய்தியை முடிக்கிறேன். லேவியராகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லேவியராகமம் 16:6. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி. போதும் கவனிங்க. ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு. முதல்ல நீங்கள் ஆசாரியர்கள் என்று சொன்னால், நீங்க இப்ப ஜோசப்பையா இருக்கிறார், அவர் ஆசாரிய அபிஷேகம் அவருக்கு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். உங்க வீட்டுல யார் இருக்கிறா, மனைவி இருக்காங்க, உங்க பையன் இருக்கான், பிள்ளை இருக்கா, இவர்களுக்காக நீங்கள் பாவ நிவர்த்தி செய்யணும். நீங்க அவர்களுக்காக பரிந்து பேசணும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தன் குடும்பத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும். இது ஆசாரியனுக்கு உண்டான ஒரு அபிஷேகத்தினுடைய முதல் படி. தனக்காகவும் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் தனக்காக ஜெபிக்க கூடாது அப்படின்னு. அதே எப்படி வாரம் அப்புறம் ஜெபிக்காம எப்படி? எனக்கு நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் பேச முடியும், நான் ஜெபிக்கணுமா வேண்டாமா? ஆனால் சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர்லாம் தனக்காக ஜெபிச்சிக்க கூடாது, தனக்கு வேணும், இது வேணும், அது வேணும், ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அவன் பாவ நிவர்த்தி செய்தான், ஜெபித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் உங்க வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அப்ப நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஆசாரியர்களா இருக்கிறீங்க. 24வது வசனம் வாசிங்க. அப்படியே தொடர்ந்து 16வது அதிகாரம் 24வது வசனம். இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து. தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறான்.
ஒரு ஆசாரியன் முதல்ல தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும்? தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும். எத்தனை பேர் உங்களுக்காகவும் நீங்க சுவிசேஷம் சொன்ன ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க யாருக்கெல்லாம் சொன்னீங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அப்ப நீங்கள் யார் தான்? ஆசாரியர்கள் தான். இப்ப யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு எத்தனை பேர்த்திட்டு கேட்டிருக்கிறாங்க? எனக்கா ஜெபம் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கிறாங்களா? அப்போ யாரெல்லாம் அப்படி கேட்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? இப்ப கை தூக்கின அத்தனை பேரும் ஆசாரிய அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் வீட்டாருக்காகவும், உங்களுக்காகவும், ஜனத்தாருக்காகவும் யாரெல்லாம் பரிந்து பேசுகிறீர்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் ஆசாரிய அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு, ஆனா நீங்க தான் அப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? பானைய கவுத்தி போடணும். ஹல்லேலூயா. எங்க விரிசல்னு பார்க்கணும். அப்பதான் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எந்த ஓட்டையில போகுது யாருக்கும் தெரியல. எனக்கு ஒரு வாரமா தெரியல. அது ஒரு வாரம் கழிச்சு தான் அதை கமுத்தி போட்டு பார்த்தா எனக்கு தெரியுது இந்த விரிசல்ல தான் போகுதுன்னு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன விரிசல் இருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்பதான் ஆசாரிய அபிஷேகத்தை முழுமையா பண்ண முடியும். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ பிசாசு ஓடும். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள். நீங்கள் எந்த பிணத்தின் முன்பாக ஜெபிக்கிறீர்களோ பிணம் எந்திரிச்சு உட்கார இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தரமா ஷெகரி பலரபா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அபிஷேகத்தை எங்கே லீக் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே அது வடிஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் அது கவனமாக இருக்கணும். ஆசாரிய அபிஷேகம் பெற்ற நீங்கள் நிர்விசாரமாக இருந்தால் என்னென்னலாம் இருக்குதுன்னு பைபிளில் இருக்குது. சொன்னால் பயந்துருவீங்க. சொல்ல மாட்டேன் நான். அது ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள யாருக்காவது ஜெபிக்கலை, எனக்கு அந்த வாஞ்சே இல்லை, வரமாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறக்கு, இப்படி பயந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டு நம்மளுடைய சொந்த வேலைகளே நம்ம பார்த்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்துக்கிட்டோம். தேவன் அந்த ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த இருதயம் நமக்கு இல்லாமல், இத்தனை ஜனங்க இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்காங்களேன்னு சொல்லி நமக்கு ஒரு பரிதபிப்பு வரலைன்னு சொன்னால் ஆசாரியத்துவம் கெட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் என்னென்ன ஆகும் நிறையா பைபிளில் இருக்குது. நான் சொல்லலை, ஆனால் நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் ஆசாரியத்துவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பரிதபித்து விழுந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஜனத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய தந்தை தாயை பார்க்கும் பொழுது, நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது, நம்ம தெருவில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஏரியாவில் இருக்க, நம்ம தாலுக்காவில், நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பரிதபிப்பு வரணும். அதுதான் ஆசாரியத்துவம். ஆசாரியத்துவம்னா சாதாரணமான வேலை இல்லை. உங்கள் மேல் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் அவரை ருசித்து பார்த்து நீங்கள் போகிறீங்க, தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க, சூப்பர் டேஸ்ட்டு, வா சூப்பராக இருக்குது. ஒருத்தங்க கேட்குறாங்க, ஏங்க இங்கே எங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்குறான். இல்லைங்க, நீங்கள் அந்த பக்கம் முனியாண்டி விலாஸ் இருக்குது அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புவீங்களா? இல்லை, வாங்க இங்கே தலப்பாக்கட்டு பிரியாணி சூப்பராக இருக்குது, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு. நீங்கள் ருசித்த காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் துரோகிகளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கும். ருசித்து பார்த்த நீங்கள் அதை குறித்து நீங்கள் அந்நியருக்கு சொல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆசாரியத்துவத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அங்கே தான் விரிசல் இருக்குது. விரிசல் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம சொல்லாமல் இருக்கிற காரியங்கள், செய்யாமல் இருக்கிற காரியங்களிலும் விரிசல் இருக்கிறது. அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் கூட கொடுக்கப்பட முடியல? ஏன் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை, கர்த்தரும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தாமதப்படுத்த விடாதீங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை வல்லமையாக செய்யுங்க. உங்களுக்கு கிடைச்ச நேரத்துலலாம் செய்யுங்க. கிடைச்ச நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் வழியில் யாராவது பார்க்கல சொல்லுங்க, போகிற வழியில் சொல்லுங்க, தேவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் ருசித்த தேவனை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆகையினால ஆசாரியத்துவத்தை வீணில் வழங்காதிருங்கள். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 8வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 8:4 எடுத்து வாசிங்க. ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அங்கே
அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜாவின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் உங்களுடைய பணி ஸ்தலங்களிலோ அல்லது நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இல்லை வீடுகளில நீங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த வார்த்தை அங்கே நடைபெறலை அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை அங்கே கேட்கப்படவில்லை என்று சொன்னா, நீங்கள் ராஜ அபிஷேகத்தை இழந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நல்லா அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரா? கவனிங்க. உங்கள் வார்த்தைக்கு அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறாங்களா? கவனிங்க. அவங்க கூட அந்த உங்களை பார்க்கும் பொழுது ஸ்ட்ரம்பிள் ஆவாங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்பேற்பட்டவர் அவர். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் எங்க பண்ணாலும் சரி, நீங்கள் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா உங்களை பார்க்கிறவர்கள் பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க கனப்படுத்துவாங்க, உங்களை பார்க்கிறவர்கள் மரியாதை கொடுப்பாங்க, உங்களை பார்க்கிறவங்களை உயர்த்தி வைப்பாங்க. ஓ, என்னுடைய இவர் வராரு, இவர் வராரு, அவர் வராரு. உங்களை பார்த்தாலே அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அதிகாரியாக தான் அவர் வச்சிருப்பார். நீங்க எவ்வளவு லேபரா இருந்தாலும் சரி, நீங்க சொன்னதை தான் அவர் செய்யும்படியா ஆண்டவர் வச்சிருப்பாருங்க. அல்லேலூயா. அதுதான் ராஜரிக அபிஷேகம். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய உயிர் கேட்பாருங்க, உண்மையா கேட்பாரு. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை நீங்க நிலைப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தரை நீங்கள் தேடுங்க. அவர் உங்களை ராஜரிக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களை ஆசாரிகளாக வச்சிருக்கிறாரு. ஆகையினால அந்த காரியங்களை மறந்து லோக்கலாக போய் சண்டை போடாதீங்க. போய் வீட்டில் சண்டை போடுறது, தெருவில் சண்டை போடுறது, குடும்பத்துக்கு சண்டை போடுறது, சொந்த பந்தங்கள் இருக்கும்போது சண்டை போடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, சண்டை போடுறது, நம்முடைய சாட்சி கெட்டு போயிடும். இவன் கிறிஸ்துவன் தான் நான் கேட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்டாதான் அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதங்களும் பிரச்சனைகள் உண்டாகிறது. உங்களை பார்க்கிறவள் சாட்சியுள்ள வாழ்க்கை அவனிடம் சொல்லணும். அல்லேலூயா. அவனை பார்த்தாலே கிறிஸ்துவை பார்க்கணும். நீ பெரியவன்னு சொல்லக்கூடாது, அவன் கும்பிடுற சாமி நல்ல சாமிடா அப்படிங்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவன் அந்த சாட்சி. நான் என்ன பார்த்துட்டு பெரியவன் யாரும் சொல்லக்கூடாது, ஆனால் இவன் கும்பிடுற சாமி சூப்பர் சாமின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம பெரிய ஆள் இல்லை, ஆனால் நம்ம கும்பிடுற சாமி பெரிய சாமி. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே. பாமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நீர் மாற்றி வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பதவியை நாங்கள் அறியாதபடிக்கு, எங்களுடைய பதவியை நாங்கள் அறியாமல் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களையும் மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே. எமக்கு சோத்திரம். எங்க விரிசல் இருக்குதுன்னு தெரியாம நீரினால் நிரப்பிக்கொண்டே இருந்தோம். ஆனா ஒரு விரிசல் வழியா அந்த தண்ணி வெளியே போயிட்டே இருந்தது. அந்த விரிசலை இன்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவாராக. அந்த விரிசல் எங்க இருக்குதுங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
போல் வேறு தேவனில்லை. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீரல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீரல்லவர்